பஸ் வந்து ஆஃப் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கு சார். எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்கு சார். கரெக்ட். சென்னை சென்ட்ரல் டு பிராட்வே பஸ் வந்து பாத்தீங்கன்னா துள்ளூர் போற பஸ்ல இந்த பக்கம் தான் போய் போகும். February 14 and 15 தான் லான்ச் பண்றாங்க. நீங்க டு உங்களுக்கு வண்டலூர் போற பைபஸ் பாத்தீங்கன்னா இங்க ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கு சார். உங்களுக்கு ஐடி பார்க் இருக்கு சார். ஆமா. முகப்பேர் வழியா உங்களுக்கு பட்டாபுரம் வரை கொண்டு வராங்க சார். 5 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் சார். 5 என்ட்ரன்ஸ் சூப்பர். அந்த 5 என்ட்ரன்ஸ்மே உங்களுக்கு மெயின் ரோட் பாத்தீங்கன்னா பஸ் போற ரூட் தான். 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இருக்கு சார். ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல், கிரேஸ் பாஸ் ஸ்கூல், ஏஞ்சல் ஸ்கூல், ஜெயா காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங்ல, கார்ட்ஸ் சயின்ஸ் இருக்கு. இந்த பக்கம் ஸ்ரீராம் காலேஜ் இருக்கு. சைட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல உங்களுக்கு திருப்பதி டு சென்னை போற ஹைவேஸ் இருக்கு. தாமரபாக்கம் கூட்டூர் பைபாஸ் வரும். 3 to 4 lakh rupees நம்ம கிட்ட இருந்தா போதும். பேலன்ஸ் ஃபுல்லாவே நம்ம லோன் வந்து பண்ணி கொடுத்துடலாம். 10க்கு 10 ஆஃபர்ல 10 கோல்டு காயின் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம அவங்க வாங்குற பிளாட்டோட சைஸ்ல 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் வந்து ப்ராப்ஷன்ல பேர் பண்ணி கொடுத்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சைட்டை வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வந்து கடை பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம்பட்டில் வேற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்சலோட தெரியணும் அப்படின்ற ப்ராஜெக்ட் தான் வந்திருக்கு. இது வந்து ஒரு மெகா டவுன்ஷிப்பாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது லான்ச்சிங் கூட ஆகலைங்க, ஃப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்குது. லான்ச்சிங் அன்னைக்கு வந்து வரீங்க அப்படின்னா வேற லெவல் ஆஃபர் பண்ண போறாங்க. அது என்ன ஆஃபர் அது எல்லாத்தையும் பார்க்கலாம். லான்ச்சிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா February 14 and 15 தான் லான்ச் பண்றாங்க. அன்னைக்கு வேற மாதிரி வேற லெவல்ல சூப்பரான ஆஃபர் இருக்கு. அதை பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வெளியே பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சரிங்க சார், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்க சார். அதே மாதிரி நம்ம சைட் லொகேஷன் சொல்லிடுங்க சார். ஆக்சுவலி நேம் சங்கர், நான் ப்ராப்ஷல் வந்து ஸ்டாஃபாக இருக்கேன். ஸோ ப்ராப்ஷல் வந்து பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸாக வந்து இந்த ஃபீல்டில் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து சைட் வந்து பார்த்தீங்கன்னா செரினன்ற ப்ராஜெக்ட் வந்து வேப்பம்பட்டில் வந்து லான்ச்சிங்காக நம்ம வந்து பேச வந்திருக்கோம். ஓகே சார். ஸோ இந்த சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்டு லே அவுட் சார். ப்ளஸ் டிடிசிபி வேறு அப்ரூவோடு இருக்குது சார். கரெக்டாக வேப்பம்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு சார். சூப்பர். எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேப்பம்பட்டி டு மேலைக்குட்டூர் போகிற ரோட்டில் கரெக்டாக உங்களுக்கு அந்த சிவன் வாலின்ற ஏரியாவில் வந்து சைட் இருக்குது சார். ஓகே, சரிங்களா? அதில் கனெக்டிவிட்டி பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பஸ் வந்து ஆஃப் ஹவருக்கு ஒரு பஸ் இருக்கு சார். சூப்பர். ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு வேப்பம்பட்டில இருந்து பஸ் இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு திருண்டூர்ல இருந்து பஸ் இருக்கு. அதாவது நம்ம சைட் ரூட்ல போகுமா? ஆமா, நம்ம சைட்டோட ரோட்லயே போகும் சார். சூப்பர். ஆக்சுவலி ஆன் ரோட் சைட் மாதிரி தான் இது. இப்போதைக்கு ரோடு சின்னதா இருக்கு. நாளைக்கு பஸ் இன்க்ரீஸ் பண்ண டெவலப்மெண்ட் ஆக ரோடு வைட் பண்ணி கொடுத்துருவாங்க. வேப்பம்பட்டின்னு பொறுத்தவரை உங்களுக்கு சென்ட்ரல் டு திருவள்ளூர் போற ரயில்வே ஸ்டேஷன் ரோட் சார். ஓகே, சரிங்களா? ஆக்சுவலி இந்த ட்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி 10 மினிட்ஸ் ஒரு ட்ரெயின் இருக்கு சார். ஸோ சொல்லவே தேவையில்லை உங்க லொகேஷன் எப்படி இருக்கும்ன்றது. ரயில்வே ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் பஸ்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை சென்ட்ரல் டு பிராட்வே பஸ் வந்து பாத்தீங்கன்னா துள்ளூர் போற பஸ்ல இந்த பக்கம் தான் போய் போகும். ஓகே, அதுல இருந்து அவுட்டரிங் கனெக்டிவிட்டி வந்திருக்கு. அவுட்டிங் ஏர்னிங்னாலே மீஞ்சர் டு உங்களுக்கு வண்டலூர் போற பைபாஸ் பாத்தீங்கன்னா இங்க ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் இருக்கு சார். அதுல நம்ம சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வரீங்களா உங்களுக்கு ஐடி பார்க் இருக்கு சார். ஆமா, பட்டாபுரம் ஐடி பார்க் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு திருவள்ளூர் டெவலப் ஆயிடுச்சு, இந்த பக்கம் பார்த்தா திருண்டூர் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ மிட்ல இருக்க இந்த ஒரு 3 ஏரியா, இந்த வேப்பம்பட்டு, செவ்வாப்பேட்டு, புட்லூர், இந்த 3 ஏரியாவும் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி புட்லூர் காக்லூர் எஸ்டேட் ஃபுல் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு சார். எஸ்டேட்டாவே இருக்கு இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே டெவலப்மெண்டான ஏரியாவில் நல்ல ஒரு சைட் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர் சார். இப்போ வந்து நீங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து பஸ் சொன்னீங்க, அதே மாதிரி ட்ரெயின் சொல்லிட்டீங்க. மெட்ரோ ஒன்று வரப்போன்னு சொல்லியிருந்தாங்க. மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்த ஃபேஸா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முகப்பேர் வழியா உங்களுக்கு பட்டாபுரம் வரை கொண்டு வராங்க சார். ஐடி பார்க் பேஸ் பண்ணி கொண்டு வர மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது சார். அதுவுமே பிளானிங்ல இருக்கு. ஓகே, அது வந்துருச்சு அப்படின்னா அப்ரிசியேஷன் வேற லெவல்ல இருக்கு. கண்டிப்பா சார். ஆல்ரெடி இப்போ ஐடி பார்க்கவே வந்து இப்போ தந்திருக்காங்க. அது இன்னும் 2 to 3 இயர்ஸ் ஓப்பனிங் ரன்னிங் ஆச்சுன்னா இன்னும் அப்ரிஷியேட் ஆகிட்டே போகும் சார் இந்த ஏரியாவில். சார் நம்ம சைட்டுக்குள்ள என்னென்ன அம்யூனிட்டி சார் பண்ணிருக்கீங்க? சார் சைட்டுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் டாப் ரோடு கொடுத்துருக்கோம் சார். சிசிடிவி கேமரா, ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரிங்கிங் வாட்டர் பைப் லைன், ஓவர் ஹெட் டேங்க், பார்க்குன்னு சொல்லிட்டு ப்ரீமியமா என்னெல்லாம் தேவைப்படுதோ அது எல்லாமே கொடுத்துருக்கோம் சார். ஓகே, அதெல்லாம் மற்றவங்களாம் வந்து சைட்னா ஒரு என்ட்ரன்ஸ் தான் கொடுப்பாங்க. நம்ம ஒன்று கொடுக்கல, மொத்தம் 5 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம் சார். அந்த 5 என்ட்ரன்ஸுமே உங்களுக்கு மெயின் ரோட் பார்த்தீங்கன்னா பஸ் போர் ரோட்டு தான். ஓகே, சரிங்களா? அதில் வாட்டர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 அப்கமிங் இருக்கனால ஃபேஸ் 1 நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேஸ் 2 ஃபேஸ் அப்ரிசியேஷன் ஆகிட்டே இருக்கும் சார். கரெக்ட். இப்போ இது ரேட் போடுறோம்னா அது வந்து கண்டிப்பாக ஒரு 500 அதிகமாக வச்சு தான் ஃபேஸ் 2 போடுவோம். கரெக்ட். அதுக்காக அதுல இருந்து ஒரு 500 அதிகமாக வச்சு தான் ஃபேஸ் 3 போடுவாங்க. ஸோ அப்ரிஷியேட்ன்றது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல இருக்கும் சார். சார் இப்போ ரோடு சொன்னீங்க சார், எத்தனை அடி சார் அது? சார் ரோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 33 ஃபீட் ரோடு, 30 ஃபீட் ரோடு, 24 ஃபீட் ரோடு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஃபுல்லாக உங்களுக்கு காம்பவுண்ட் வால் பண்ணிட்டு ப்ராப்பர் கேட்டட் கம்யூனிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம் சார். செக்யூரிட்டி ஆஃபீஸுமே தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் சார் நம்ம சைட். ஓகே, ஆக்சுவலாக இது ஒரு மெகா டவுன்ஷிப்னே சொல்லலாம். ஆமா, நீங்க 30 ஏக்கர்ன்றது பெரிய டவுன்ஷிப். ஃபேஸ் 1லயே உங்களுக்கு 294 பிளாட்ஸ் இருக்கு. ஸோ ஃபேஸ் 2 அது மாதிரி உங்களுக்கு போகும்போது ஆல்மோஸ்ட் 1000 ஃபேமிலிஸ் வந்து இங்க வந்து ஆக்குபை ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பெரிய கேட்டட் கம்யூனிட்டி சார் இது. ஓகே சார், அதே மாதிரி நம்ம சைட்டுக்குள்ள பார்க்ஸ்லாம் வருதா சார்? பார்க் இருக்கு சார். ஃபேஸ் 2 தனி பார்க் கொடுத்துருக்கோம். ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 போகும்போது ஜோனுக்கு ஒரு பார்க் கொடுப்போம் சார். எவ்வளவு பிளாட் சார் இருக்கு? அதே மாதிரி எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து வாங்கிக்கலாம் சார்? ஆக்சுவலி சைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இங்க 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அவைலபிள் இருக்கு சார். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் தான். நீங்க 600 எடுத்தா 1200. ஸோ 1200 நம்ம கிட்ட தனியாகவுமே இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு சார். சரிங்களா?
ஓகே, எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். ஓகே, 600ல இருந்து நம்ம 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் எடுத்துக்கலாம். எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம். இருக்கு நம்ம அது மட்டும் இல்லாம ஆல் ஃபேசிங், ஏன்னா இது நீ லான்ச்சே பண்ணல, சோ அதனால இது ஒரு பெரிய பெனிஃபிட் சார். Correct. ஃப்ரீலான்ஸ்ல வரும்போது என்ன கஸ்டமர் பெனிஃபிட்னா கேட்பாங்க என்ன பெனிஃபிட்ன்றது எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். அந்த நார்த் ஈஸ்ட் கார்னர்ல இருந்து கார்னர் பிளாட்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமா வந்து உங்க பெஸ்ட் பிளாட்ஸை நீங்க சூஸ் பண்றது பெஸ்ட் சார். அதுக்கு நீங்க என்ன பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் கொடுத்துக்கலாம். அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான பிளாட்டை உங்களுக்கான கார்னர் ஃபேசிங் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி எல்லா ஃபேசிங்குமே அவைலபிளோட ஈஸியா எடுத்துக்கலாம். ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பிளாட்டை இமிடியேட்டா புக் பண்ணுங்க. சைட் நல்லா இருக்கு சார். அதே மாதிரி 30 ஏக்கர்ல மெகா டவுன்ஷிப்பை கிரியேட் பண்ணிருக்கீங்க. இது வந்து பஸ் ரூட் வேற, சரிங்களா? அதே மாதிரி மெட்ரோ ஸ்டேஷன் நியர்பை வரப்போகுது. ரயில்வே ஸ்டேஷன் ஆக்சுவலா ஆல்ரெடி இருக்கு. சோ வந்து அதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்ல நம்ம போயிட முடியும். கண்டிப்பா. சரிங்களா? இப்போ வந்து கனெக்டிவிட்டி பக்காவா இருக்கு. இப்போ ஒருத்தவங்க வந்து ரெடி உடனே வந்து நான் வீடு கட்டி வரேன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா நியர்பைல ஸ்கூல் காலேஜ் தான் பார்ப்பாங்க. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி நம்ம சைட்டுக்கு நியர்பைல இருக்க ஸ்கூல் காலேஜ் சொல்லுங்க சார். ஆக்சுவலி வந்து திருநின்றவூர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரிய ஸ்கூல் ஹப் சார். சரிங்களா? வேப்பம்பட் பக்கத்துல தான் திருநின்றவூர் 3 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கு. ஸோ திருநின்றவூர் பொறுத்த வரைக்கும் ஆக்ஸ்போர்ட் ஸ்கூல், கிரேஸ் பாஸ் ஸ்கூல், ஏஞ்சல் ஸ்கூல், ஜெயா ஸ்கூல், ஸோ இது மாதிரி ஒரு 7 ஸ்கூல் மேல நம்ம கிட்ட இருக்கு சார். ஓகே. அது இல்லாமல் உங்களுக்கு காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஜெயா காலேஜ் இருக்கு, இன்ஜினியரிங்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு. இந்த பக்கம் ஸ்ரீராம் காலேஜ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை சார். இங்க எல்லாமே லொகேஷன் வைஸ் கிட்ட தான். ஏன்னா பஸ் ரூட் இருக்கனால நியர்பைல நீங்க ஸ்கூல் காலேஜ் போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பஸ் ரூட், ஸோ பஸ்லயே போய்க்கிற முடியும். இல்லை அப்படின்னா ட்ரெயின்லயும் போய்க்கலாம். ட்ரெயின்லயும் போய்க்கலாம். அதுவும் இல்லாம வந்து ஸ்கூலா இருந்தாலும் பஸ்ஸா இருந்தாலும் அவங்களே பஸ் விடுறாங்க. சோ வந்து அவங்க கரெக்டா இங்கே வந்து கூட ஏத்திட்டு போவாங்க. இந்த மாதிரி இருக்கு. ஒரு சிலருக்கு வந்து என்ன நினைப்பாங்கன்னா குழந்தை இப்பதான் பிறந்திருக்கு, குழந்தைக்காவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணி வைப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த வேப்பம்பட்டு செரினோல எதுக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்? சார் நான் முக்கியமான ஹைலைட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள் சொல்லுங்க. சார் நான் ஆரம்பத்திலே ஒரு விஷயம் சொன்னேன் சார். நான் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆவடி, பட்டாபுரம், திருண்டூர் டெவலப்டு. ஓகே. இந்த பக்கம் திருடூர் ஃபுல்லாக டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த நடுவில் இருக்க இந்த 3 ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா காக்லூர் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டாக மாறிடுச்சு. ஸோ வேப்பம்பட்டு செவ்வாப்பட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ டெவலப்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இப்போ மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னை டு திருப்பதி ஹைவேஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க சார் புதுசா. ஸோ அது வந்து ஒன்று இந்த ஏரியா ஃபுல்லாக பூம் ஆயிடுச்சு. அது வந்து நம்ம சைட் இருந்து 2 கிலோமீட்டர்ஸ் தான். ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான். நம்ம சைட்ல இருந்து 2 கிலோமீட்டர்ல உங்களுக்கு திருப்பதி டு சென்னை போகிற ஹைவேஸ் இருக்கு. ஓகே. ஸோ கனெக்டிவிட்டி எவ்வளோக்கு இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும் சார். இப்போ அதெல்லாம் ஐடி பார்க் இருக்கு, ஸோ அவுட்டர் ரிங் இருக்கு ஆல்ரெடி. இப்போ இந்த பைபாஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க புதுசாக, சென்னை டு திருப்பதி பைபாஸ். இந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு தாமரபாக்கம் கோட்டூர் பைபாஸ் வரும். ஸோ சுற்றியுமே உங்களுக்கு ஹைவேஸ் தான் இருக்கு. ஸோ டெவலப்மெண்ட் நான் சொல்லணும் அவசியமே இல்லை. ஸோ இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குறது வந்து into 5 times வந்து ரேட் ஏறி இருக்கும். இப்போ ஃபேஸ் 1 சில பேர்ல வந்து ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பின்னால இருந்து ஆரம்பிப்பாங்க. நம்ம ஆன் ரோட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஃபேஸ் 1ன்றது இந்த ஹைவேஸ் அதான் சொன்ன பார்த்தீங்களா, பஸ்போர் ரோடு அங்கே ஃபர்ஸ்ட்ல இருக்கு. ஸோ உங்களை தாண்டி தான் வந்து ஃபேஸ் 2 வாங்குவாங்க, உங்களை தாண்டி தான் வந்து ஃபேஸ் 3 வாங்குவாங்க. ஸோ நம்ம ஃபேஸ் 3 போடும்போது ஆல்ரெடி நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபேஸ் 1ஓட ரேட் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆயிடும். ஓகே. அப்ரிசியேஷன்றது கண்டிப்பா இருக்கு சார், மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஃப்ரீலான்ஸ்லாம் ரேட்டும் கம்மியாக கொடுத்துருக்கோம், ஆஃபர்லாம் இருக்கு. ஸோ பிளாட்ஸ் ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிளாஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா கேட்கணும் என்னன்னா பஸ் ஸ்டாப் நியர்பைல எங்க சார் இருக்கு? சார் நீங்க பஸ் ஸ்டாப் பத்தி கேக்குறீங்க. இங்க வேப்பம்பட்டில் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டே இருக்கு சார். ஓகே. சரிங்களா? உங்களுக்கு இந்த சைட் போகுது பாத்தீங்களா, இங்க வந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ல ஒரு பஸ் ஸ்டாப்புமே இருக்கு சார். டிரான்ஸ்போர்ட்டேஷன் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சார். ஆட்டோ ஃபெசிலிட்டில இருந்து பஸ், ட்ரெயின் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கு. அப்கமிங் மெட்ரோவும் இங்க இருக்கு சார். சூப்பர் சார். சரிங்க சார். அதே மாதிரி இப்போ ரயில்வே ஸ்டேஷன், அதே மாதிரி நியர்பை பஸ் ஸ்டாப் சொல்லிட்டீங்க. நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் எத்தனை மினிட்ஸ்ல நம்ம போக முடியும்? சார் இங்க வந்து கரெக்டா 4.8 கிலோமீட்டர்ல உங்களுக்கு வேப்பம்பட்டு ஸ்டேஷன் இருக்கு சார். ஓகே. ஸோ திருண்டூர் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டேஷன் நிற்கும். அதாவது மோஸ்ட் ஆஃப் ஃபாஸ்ட் ட்ரெயின்லாம் அங்கே நிற்கும். கரெக்ட். அது இங்க வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு சார். சூப்பர். அதாவது வேப்பம்பட்டு, ஆவடி அந்த முக்கியமான இடத்துல மட்டும் நிற்கக்கூடிய ட்ரெயினுமே திருண்டூர் நிற்கும். திருண்டூர்ல எல்லா ஃபாஸ்ட்டுமே மோஸ்டா நிற்கும். ஸோ நீங்க லோக்கல் ட்ரெயின் டிராவல் பண்ணா வேப்பம்பட்டில் போய் ஏறலாம். இங்க ஃபாஸ்ட்ல ஏறணும்னா நீங்க ஜஸ்ட் 7 கிலோமீட்டர் போனா திருண்டூர்ல போய் ஏறிக்கலாம் சார். பாத்துங்க. இப்போ நீங்க ட்ரெயின்ல போகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க திருநெல்வேலூர் போயிட்டீங்க அப்படின்னா நீங்க அந்த சைடு திருவள்ளூர் போயிடலாம். அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் போயிட முடியும். அது மட்டும் இல்லாம அவுட்டர் ரிங் ரோட் இருக்கு. இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம். 10 கிலோமீட்டர்ஸ் சார். எத்தனை கிலோமீட்டர்? 10 கிலோமீட்டர்ஸ். ஒரு 15 நிமிஷம் டிராவல் தான். சரிங்களா? அந்த டயத்துல நீங்க போயிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு மீஞ்சூர், அதே சைடு அந்த சைடு போனோம் அப்படின்னா வண்டலூர், கிளம்பாக்கம் அந்த சைடு போயிடலாம். ஸோ இது எல்லாமே நியர்பைல இருக்கு. நமக்கு வந்து இப்போ அக்சஸ் பண்ண முடியும். ஈஸியா வந்து ரோட வந்து அக்சஸ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கு நம்ம கனெக்டிவிட்டி. அதனால நீங்க இங்க இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பிளாட்டை இமிடியேட்டா புக் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு சார். சூப்பர் பிரதர். சரிங்க சார். ப்ராப்ஷன்னாலே பிரைஸ் ரேஞ்ச் வந்து நம்ம சார் தான் சொல்லணும்ன்றாங்க. கண்டிப்பா மக்கள் அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பிரதர், இது இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி எல்லாமே நீங்க சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் ஜெனரலாக ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துறேன் உங்களுக்கு. ஸோ ப்ராஜெக்ட் வந்து வேப்பம்பட்டில் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் நம்ம செரினோ. ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம கமிங் வீக் வந்து லான்ச் வந்து பண்ணியிருக்கோம். 14th and 15th வந்து லான்ச் வச்சிருக்கோம். ஓகே சார். லான்ச்சிங் வந்து ஸ்பெஷல் ஆஃபர் பிரைஸ் வந்து கொடுக்குறோம். சூப்பர். இந்த சரௌண்டிங்ல பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் பிரைஸ்னு ஒன்று இருக்கு. 2500 வரைக்கும் இருக்கு. 2500, 3000 வரைக்கும் கூட ஒரு சிலர்லாம் போறாங்க. ஓகே. பட் இந்த நம்ம நியர்பைல இருக்க ப்ராஜெக்ட்லாம் ஒரு 2500 வரைக்கும் போயிட்டு இருக்கு. சூப்பர் சார். வேப்பம்பட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஒர்க் வந்து இப்போ ஓப்பன் பண்ணாங்க கவர்மெண்ட். ஆமா ஆமா கரெக்ட். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் அந்த வேப்பம்பட்டோட பூம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னும் பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து நிறைய எதிர்பார்க்குறாங்க மக்கள். அதுவே வந்துட்டே இருக்கு. ஓகே. பட் ஸ்டில் நம்ம ப்ராப்ஷல் பொறுத்த
பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைசிங்ல வந்து ரொம்ப காம்படிட்டிவா தான் கொடுக்குறோம் கஸ்டமர்ஸ்க்கு. ஓகே. சோ இந்த ப்ராஜெக்ட் செரினோ பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம கொடுக்குற பிரைஸ் 1790 1790 தான் பிரதர் கொடுக்குறோம். அவ்வளவுதானா சார்? அவ்வளவுதான் பிரதர். ஆக்சுவலா என்ன 253 ன்னு சொன்னீங்க நீங்க, நான் கூட ஒரு 2 சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். இல்ல 1790 தான். ஆமா, இது இப்போ லான்ச் ஆஃபர்க்காக நம்ம இந்த பிரைஸ் கொடுக்குறோம். ஓகே. இதுல பாத்தீங்கன்னா இப்போ அவைலபிலிட்டி நிறைய இருக்கு. இப்போ நீங்க ஃபேசிங் நிறைய கேட்பாங்க மக்கள்ஸ் பொறுத்த வரைக்கும். சோ அவைலபிலிட்டியும் நிறைய இருக்கு, கார்னர்ஸும் இப்போ அவைலபிலிட்டி இருக்கு உங்களுக்கு. சோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் லான்ச்ல வந்து புஷ் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாக்கா சோ இந்த பிரைசிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சார். பிரைசிங்லாம் சூப்பரா இருக்கு சார். ஒரு சில வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே இருக்காது. ஸோ பேங்க் லோன் போலாம்னு நினைப்பாங்க. ஸோ பேங்க் லோன் அவைலபிள் இருக்கா? அதே மாதிரி இனிஷியலா என்ன பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும்? கண்டிப்பா பிரதர். இப்போ வர மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஓன் ஃபண்டில் வர்றதுக்கு கஷ்டம் தான். ஸோ பேங்க் லோன் ப்ராசஸ் வந்து நிறைய பேர் இருக்கும். எல்லாமே மிடில் கிளாஸ் இருக்கும்போது ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கினதுனால கண்டிப்பாக அந்த சப்போர்ட் இல்லாமல் நம்ம யாருமே வாங்குறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் மினிமம் சைஸஸில் நீங்கள் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு 3 to 4 lakh rupees நம்ம கிட்ட இருந்தால் போதும். ஓகே. ஸோ பேலன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம லோன் வந்து பண்ணி கொடுத்துலாம். சூப்பர் சார். ஸோ லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் லீடிங் பேங்க்ல வந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். ஸோ உங்ககிட்ட மினிமம் லெவலில் ஒரு 3 to 4 lakh rupees இருந்ததுனாக்கா நம்ம இங்கே வந்து ஒரு ப்ளாட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ லான்ச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ ஜென்ரலாகவே நம்ம வந்து ஆஃபர் கொடுப்போம், ஆஃபர்லாம் இருக்காது. ஸோ லான்ச்சுக்கு நம்ம அதே மாதிரி 10க்கு 10 ஆஃபர் வந்து இந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். ஓகே. லான்ச்சிங் அன்னைக்கு வந்து புக் பண்றவங்களுக்கு அந்த ஆஃபர் பண்ணி கொடுத்துறோம். ஓகே சார். சோ 10க்கு 10 ஆஃபர்ல 10 கோல்டு காயின் வந்து கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குறோம். சூப்பர். அது மட்டும் இல்லாம அவங்க வாங்குற பிளாட்டோட சைஸ்ல 10 ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் வந்து ப்ராப்ஷன்ல பேர் பண்ணி கொடுத்துறோம். பாத்துங்க. சோ ஒரு நல்ல ஒரு பிரைஸ்லயும் கிடைக்குது, அதே மாதிரி நல்ல ஒரு ஆஃபர்லயும் கிடைக்குது. அந்த லான்ச்சிங் அன்னைக்கு வந்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிரைஸ்லயுமே ஆஃபரோட நீங்க வாங்கிட்டு போயிடலாம். அது மட்டும் இல்ல, இங்க அவைலபிலிட்டியுமே நிறைய இருக்கு. கரெக்ட். சோ உங்களுக்கு ஏத்த ஆல் ஃபேசிங் அவைலபிள் இருக்கு. ஆமா, 294 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்கு. அவைலபிலிட்டி நிறைய இருக்கனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. ஏன்னா இந்த வேப்பம்பட்டு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் growing ஏரியா ஆக்சுவலா இது. சோ இப்பயுமே வந்து சோ நம்ம லான்ச்சிங் முன்னாடி நிறைய கஸ்டமர்ஸ் வந்து மீட் பண்றாங்க, புக்கிங்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். ஓகே. சோ லான்ச் அன்னைக்கு கொஞ்சம் பிராண்டா பண்ணுவோம், பிரைசிங்லயுமே நல்ல பிரைசிங்க கொடுத்துருக்கோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க. சோ இதுக்கு மக்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை ஸ்கிரீன்ல தெரிய நம்ம கால் பண்ணுங்க. சோ நம்ம கஸ்டமர்ஸ் வந்து சைட் விசிட் ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க சொல்றேன், ஃப்ரீ கேப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகே. சோ உங்களோட வீட்டு டோர் ஸ்டெப்ல வீட்ல பிக்கப் பண்ணி கூட்டி வந்து சைட்டை காட்டி திரும்ப வீட்ல கூட்டி போய் விடுற வரைக்கும் ஹெண்ட் டு ஹெண்ட் சர்வீஸ் எல்லாமே சூப்பர் சார் நம்ம பண்ணி கொடுத்துறோம். ஓகே. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்கிரீன் நம்பரை இமிடியேட்டா இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பிளாட்டை புக் பண்ணுங்க. கரெக்ட் பிரதர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.